ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 766வது நாமாவளியாக ஓம் விக்ரமாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி அதிக பலமுள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் அனைத்து சக்திகளையும் இயக்கும் பெரும் சக்தி வடிவமானவர். அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய பராக்கிரமம் எப்பேற்பட்டது அதை வர்ணிக்கக்கூடிய நாமாவளி. இறைவனை விக்ரமஹா அப்படின்னா சூரத்தனம், பராக்கிரமம், திறமை இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சப்தம். அப்போ சுவாமியினுடைய பிரபாவம் எப்பேற்பட்டது அப்படின்னா அனைத்து சக்திகளிலும் இருந்து அந்தந்த சக்தியாக வெளிப்படுபவரே குமார பரமேஸ்வரன் தான். அவருடைய அனுக்கிரகம் இருக்கிறதால தான் இந்த உலகத்தில் எல்லா செயல்களுமே நடக்கிறது. அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய பராக்கிரமம் எல்லா உயிர்களுக்கும் பஞ்சகிருத்தியத்தை செய்யக்கூடியது. எல்லா உயிர்களுக்கும் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பத்தை போக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்து மேலான முக்தியை கொடுக்கக்கூடிய வஸ்து குமார பரமேஸ்வரன். அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய பராக்கிரமத்தை அவ்வளோ அழகாக புராணங்கள்லாம் வர்ணிக்கிறது. அனுபூதிமான்கள் வர்ணிக்கும் பொழுது கவலை மனத்தன் ஆகிலும் உனது பிரசித்தமாகிய கனதனமொத்த மேனியும் முகமாறும் அதிபல வஜ்ர வாகுவும் அயில் நுனை வெற்றி வேலதும் அரவு பிடித்த தோகையும் உலகேழும் அதிரற்று கோழியும் அடியவர் வழுத்தி வாழ்வுறும் அபிநவ பத்ம பாதமும் மறவேனே அப்படின்றார். அப்படி இறைவனுடைய அந்த பராக்கிரமம் அப்பேற்பட்டது. அந்த அவருடைய பராக்கிரமத்தை நம்ம சிந்தித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய அறியாமை விலகி ஞானம் பிரகாசமாகி அந்த ஞானத்தின் மூலமாக எல்லா துன்பங்களிலிருந்தெல்லாம் விடுபட முடியும். அப்பேற்பட்ட அந்த பராக்கிரமத்தை உடையவர் குமார பரமேஸ்வரன். அறிவால் அறிந்துணதிருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே அப்படின்னா வர்ணிப்பார். அப்படி அந்த குமார பரமேஸ்வரன் பராக்கிரமம் நினைப்பவர்களையும் காப்பாற்றக்கூடியது. அதை தான் அதிக பலம் உள்ளவராக வர்ணிக்கிறது இந்த நாமாவளி. ஓம் விக்ரமாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சுப்ரமணியாய நமஹ.